வணக்கம் தமிழ் உறவுகளே. ஒரு சுட சுட எம்மியான இன்னைக்கு கிச்சடி சேமியா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? இதுக்கு தேவையான பூண்டு, சோம்பு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நாங்கள் நசுக்கி வச்சிருக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோங்க. பாருங்க, கேரட் எந்த அளவுக்கு துருவி வச்சிருக்கோன்னு. அது மாதிரி பீன்ஸை இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிப்போமா? கடுகை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நசுக்கி வச்சிருந்த பூண்டு, சோம்பை அதில் எடுத்து போட்டுப்போம். கருவேப்பிலையை இறக்கி விடுவோங்க. அடுத்தது பச்சை மிளகாய், கொத்தமல்லியே போட்டுக்காங்க. இப்ப வெங்காயத்தை சேர்த்துப்போம். இப்ப லைட்டா பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா பட்டை இடிச்சது, தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுப்போம். இப்ப தக்காளி அரைக்கிப்போங்க. அடுத்து பீன்ஸை தட்டி விடுவோமா? திருவி வச்சிருந்த கேரட்டையும் போட்டுக்கோங்க. எல்லாமே வெந்து வந்தோடனே தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போதாங்க நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேக வச்சிருந்த பட்டாணி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அணில் சேமியா உள்ள இறக்கி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோமா? எம்மியான ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதோட தேங்காய் சட்னியை சேர்த்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.